திடீர்னு நம்ம ஹீரோ சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் வரும். தாத்தா இறந்துட்டாரு, ஊருக்கு வான்னா. அவனும் வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கு வந்திருப்பான். பார்க்க எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்க்க அவன் வந்து ஒரு பொண்ணை பார்ப்பான். இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னுங்கிற மாதிரி அவளுக்கு தெரியாமையே அவன் வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவளுக்கு வந்து அவனை தெரிஞ்சிருக்கும். அவளா வாண்டடா வந்து நீ சூர்யா தானே, உன்னை எனக்கு தெரியும், நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உன்னோட நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி அவளோட நம்பரும் வந்து வாங்கியிருந்திருப்பா. கடைசியாக பார்க்க அந்த தாத்தாவோட டெட் பாடியை வந்து அந்த சின்ன பையன் வந்து தள்ளி விட்ருவான். தள்ளி விடவும் ஒருத்தன் வந்து அந்த பயலை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ எல்லாரும் தடுப்பாக, தடுக்க முடியாது. திடீர்னு ஓடி வந்து ஒருத்தி தூக்குவா. அதுதான் நம்ம ஹீரோயினாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட்டு அந்த நம்ம ஹீரோயினு அவள் மகன் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவளோட புருஷன் வந்து நீங்கள் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நீ அந்த ரூமுக்கு அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவள் கேட்க மாட்டான். அந்த குட்டி பையில அழுதுகிட்டே இருப்பான். இது வந்து அந்த புருஷங்காரனுக்கு பிடிக்காது. போட்டு அந்த பையலையும் அவளையும் போட்டு அடி அடின்னு அடிப்பான். ஒழுங்கு மரியாதையாக இரு, நான் உன்னை கூப்பிடும்போதெல்லாம் நீ வரணும், அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளையும் சொல்லுவான். அவளுக்கு அடி தாங்க முடியாமல் ரொம்ப கோவம் வந்துடும். பக்கத்தில் இருந்த சாடியை எடுத்து அவன் தலையில் அடிப்பான். அதோடையே அவன் வந்து இறந்துருவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மணி அந்த பாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதோடையே போய் அவள் கையை கழுவிக்கிட்டு இருப்பாள்.